சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்களை காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் நிறைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லும். இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
ஏசப்பாவுக்கு நன்றி. தூசியும் சாம்பலும் ஆகிய என்னை இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஏசப்பாவுக்கு கொடா நன்றி. என் மூத்த மகள் பேத்தியை ஒரு வருடத்துக்கு முன்னால் இங்கே கூப்பிட்டு வந்திருந்தேன். அவளுக்கு அதிகமாக நிமோனியா சளி 6 மாத குழந்தையில் வந்திருந்து. அப்பொழுது அதில் இருந்தே ஒரு வாரமாக கடவுள் உயிரோட காப்பாற்றின பெரிய கிருபை. அதில் இருந்து 2 சைடும் இழுப்பு, ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியாது. அதில் இருந்து 2 சைடும் ஒரு சின்ன சுரம் வந்தாலும் இழுப்பு 2 சைடும் அப்படியே 3 நாளைக்கு அப்படியே இருக்கும், சாப்பிட முடியாமல் இருப்பாள். அப்போ நான் இங்கே 1 வருடமாக வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என் பொண்ணுக்கிட்ட எப்படியாவது நீ ஒரு நாள் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டு வரும்போது பிரதர்கிட்ட செபிக்கும்போது ஆண்டவர் அறுத்து போட்டாருமா அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு நாளையில் எப்படி ஆகும் அப்படின்னு நினச்சேன். என்ன ஒரு நாள் கூட ஒரு நாள் வரணும் போல் அப்படின்னு நினச்சேன். இல்லைம்மா ஆண்டவர் அறுத்து போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதிலேருந்து அவளும் ஒரு சின்ன வீட்டில் இருந்து வர முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கா, வர முடியல. ஆனால் 1 வருடம் ஆகுது, இன்னுமே அந்த இழுப்பு வரல. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. அதுக்கு பிறகு என்னுடைய மூத்த மருமகன் பெரிய ஆபத்தில் இருந்து ஏசப்பா காப்பாற்றினார். பெரிய ஆபத்துக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு பிரதர் ஜெபிக்கும்போது சொன்னாங்க. அப்பொழுது பிரதர்கிட்ட ஜெபிக்க சொன்னோம். எந்த ஒரு இதுவும் இன்னும் அசம்பாதமும் இல்லை, கடவுள் நல்லபடியாக காத்து வருகிறார். பிறகு அதுக்கு தம்பிக்கு குடும்பத்துக்கு எல்லாருக்குமே மந்திரக்கட்டு. அதிலேருந்து பிள்ளைகள், சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, தம்பி குடும்பம் எல்லாருக்குமே மந்திரக்கட்டு. அதிலேருந்து பிரதர்கிட்ட என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி கொண்டு தான் தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது அன்னைக்கு முதல் நாளில் 1 கிளாஸ் தண்ணி கூட அவன் குடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை, நடக்க முடியாது. ஆனால் பண வசதியும் இல்லை, அதிகமாக எங்கிட்ட இல்லை. அதனால் ட்ரெயினில் அப்படியே கால் ஊனி அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் மெதுவாக. இங்கே வந்து சேரும்போது பிறட்ட ஜெபிக்கும்போது அவன் பழைய நிலைமையில் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அதிலேருந்து அவன் கடவுள் உயர்த்தி கொண்டே தான் வந்திருக்கார். அதிலேருந்து பலப்படுத்தி அவனை தொழில் செய்ய எதுக்க முடியாமல் இருந்தான். 1 வருடத்துக்கு முன்னால் வீட்டுக்கு போக முடியாது, பாத்ரூம்பு கூட அவனால் போக முடியாது, பிடிச்சு கொண்டு தான் ஊற்றணும் நீரை. அப்படி ஒரு எப்படி ஆகுமோ, கடையை நடத்த முடியுமோ அப்படி ஒரு சூழ்நிலை. பெரிய ஒரு போராட்டம் வீட்டில், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைகளுக்குள்ளே. ஆனால் பெரிய ஒரு சீக்ரெட்டு குடிப்பான். இங்கே வந்ததுலேருந்து சீக்ரெட்டும் இல்லை, குடியும் இல்லை. குடியிலேருந்து நிப்பாட்டிட்டான். சீக்ரெட் அடிக்கடி இழிப்பான். தலை முழுவதும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தலை முழுவதும் புகையாக தான் இருக்குமா, எந்த இதுவுமே இல்லை. நான் அதுக்கு பிறகு இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்க்க மயங்கி விழுவான். இங்கே வந்த பிறகு ஒரு நாள் அவன் விழுந்தது கிடையாது. அந்த கால் நீர் யானைக்கால் போல் இருந்துச்சு, வெடித்து 2 நேரம் நீர் வந்துச்சு. ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது எந்த இதுவும் இல்லைம்மா, என்னன்னே தெரியல அப்படின்னு சந்தேகத்தில் சொன்னாங்க. இதனுடைய செபத்தால் தான் அந்த எண்ணெயை போடும்போது அதுக்கு பிறகு சோமாவி இன்னும் அந்த வீக்கம் பழையபடி வரல. என்ன லேசாக இருக்குது, நான் ஒழுங்காக வரலை. 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா எப்படியாவது என்னுடைய வேலைக்கு போகும்போது அவனை கூட்டிகிட்டு வர முடியாது. 5 மணி வேலையை விட்டு வரும்போது ட்ரெயினை பிடிச்சிடலான்ட்டு அப்படி பெர்மிஷன் வாங்கவும் முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. அதில் இருந்து என் குடும்பத்தை பெரிய ஒரு அளவில் என் பிள்ளைகள், சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, என் தம்பி குடும்பத்தையே ஆண்டவர் பெரிய அளவில் பிரதருடைய செபத்தால் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கார். என்ன அது எப்படியாக செபிக்க முடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜீவ ஒளி என்ன? ஜீவனை கொடுக்கிற ஒளி, ஜீவ வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் நான் இல்லை, நான் பாத்திரம். அவர் தான் எனக்குள்ள இருந்து பேசுகிறார். அதான் அவருக்கு சத்தமே வித்தியாசமாக இருக்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அதே தேவனுடைய வார்த்தைகள் இது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எனக்குள்ள பிரவேசித்து பரலோகத்து போவான். தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்காதவன் அந்தி கிறிஸ்துவாயிருப்பான். நீ என்ன அற்புதம் செய்யலாம். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், ஸ்டேஜில் பார்க்கலாம், புஷ்ஷுன்னு அடிப்பாங்க, 50 ஏரிகள் விழுவாங்க. 50 ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் வேலையை தாகும், இங்கிருந்து அங்கே போவார், இங்கிருந்து அங்கே வரும், புஷ். உடனே ஃப்ரெண்டில் இருக்கிற 50 பேர் பார்த்தா அது யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்களாக இருப்பாங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற சில ட்ரைனேஜ் பிள்ளைங்க நல்லா பார்த்தா தெரியும். ஆனால் பின்னாடி இருக்க ஒருத்தம் விட மாட்டேங்கிறானே, அது ஏன்? இந்த புஷ்ஷு அங்கே போகாதா, இது வரைக்கும் தான் போகுமா? அதை புஷ்ஷை ஒரு கூவை மாற்றி போட்டு பாருங்க, வேறு மாதிரி மீனிங்கில் போயிடும். ஏன்னா பரிசுத்த ஆவிக்கு இதான் வேலை.
குசு விடுற வேலையா பரிசுத்தாவி செய்கிறாரு. வார்த்தை விடுதலைன்னு சொன்னா அது உன்னை தொடும். சாவுன்னு சொன்னாலும் அது தொடாம திரும்பாது. அல்லேலூயா. இதுதான். அடுத்து சிலர் ஸ்ப்ரே தண்ணி அடிப்பாங்க. சில ஊழியக்காரன் யூடியூப்பில் பாருங்கள், நடந்த சம்பவம் தான் அது. கோயம்புத்தூர் ஊழியக்காரன் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. தண்ணி அடிக்கல, தோட்டத்தை தண்ணிக்கிற மாதிரி குச்சு 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 15 பேர் விழுந்துருவோம். இவன் 16 விழாது 15 பேர். இந்த 15 பேர் யாருன்னு பார்த்தா யூத்து பிள்ளைகளாக இருக்கும், பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. என் பின்னாடி இருக்க விட மாட்டேங்கிறான். ஆவியானவர் கிரியை செய்தா. இப்போ ஸ்டீவன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸ்டீவனுக்கு பேய பிடிச்சா ஸ்டீவன் தான் விளாடணும், அவங்க விழக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து விழுந்தா 2 பேருக்கும் பேயா? அப்படின்னா நீ புஸ்ஸு எனக்கு மேலே அடி, குசு எனக்கு மேலே விட்டு பார்ப்போம், நான் விழுறேன்னா இல்லையான்னு பார்ப்போம். நிற்கிறேன்னா சாயிறேன்னா இது கண்மலை. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் அந்த கிறிஸ்துக்கள் ஏயா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதெல்லாம் ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அதுக்கப்புறம் நீங்கள் உபவாசம், நான் தான் உபவாச கூட்டத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்ல ஊழியக்காரன். அப்படி தானே? சாப்பிட்டு வாங்க, வேற நிறைய சாப்பிட்டு வாருங்க. நான் சாப்பிடாம நிற்பேன், ஏன்னா பரிசுத்த வேண்டிய பேலன். ஆனாலும் சில வேலை சொல்லுவார், 2 தோசை சாப்பிட்டு நெல்லுப்பா நெல்லுவார். இப்போ 2 தோசை சாப்பிட்டுட்டேன் நிற்பேன், நான் கீழ்ப்படியணும். அந்த நேரத்தில் நான் சாப்பிட மாட்டேன் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அந்த கேன்சர் வியாதி வச்சு கொண்ட மாதிரி என்னையும் கொண்டுருவார். அவர் என்ன சொல்கிறாரா? சிக்கன் வச்சு சாப்பிடு. சில வேலை சொல்லுவார், சிக்கனை சமைச்சு வச்சுருப்போம். தோசை வாங்கி சிக்கனை சாப்பிட்டுட்டு மயக்கப்படிடா நிற்பேன். அப்படி தான் நிற்கிறேன் சில நாட்கள் எல்லாம். உபவாசம் மனசு சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டதல்ல. கையை தட்டுங்க. உள்ளம் சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. ஆவி சம்பந்தப்பட்டது. ஆவியை ஒட்டுக்கணும். சரீரத்தை ஒடுக்க தேவன் சொல்லல. மலை பிரசங்கத்தில் கூட சாப்பிட்டு போங்கப்பான்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். நீங்க சாப்பிடாதேன்னு சொன்ன அந்த கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து பட்னி இருக்க சொல்ல மாட்டாரு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட என்ன சொன்னாரு? என் ஜனங்கள் பசியோடு இருப்பதை சகித்துக் கொள்ள மாட்டேன். நீங்க பசியோடு இருந்தா அவருக்கு கண்ணுல ரத்தம் வரும். அதனால தான் எப்படியாவது உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கடன் வாங்கியாவது சாப்பாடு போட்டு தராரு. அப்படி தானே? எவனா பட்னி எழுதி சத்துருக்கேன் சொல்லுங்க தமிழ்நாட்டில். ஆனால் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறன்னு செத்துருப்பான். உற்சவ கையை தட்டுங்க. தேவன் கொடுக்கிறவர் பிடிங்கிறவர் அல்ல. அதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகவே வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது தான் பரலோக ராஜ்யம். கற்றுக்கொள்ளாதவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. உற்சவ கையை தட்டலாம். ஆகவே நீங்களும் மாற வேண்டும். நீங்களும் வசனத்தில் வாழ வேண்டும். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருவசனத்தை அவமதிக்க கூடாது. திருவசனத்தை கேட்கிறவன் அதிலே பலனும் பலனும் அடைவான். நீதிமொழிகள் 13:13. பலன் பலன் 2ஐயும் அடைவான். அவை தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் எந்த நிலையில இருந்தாலும் அவன் உயர்த்தப்படுவான் என்பதான் சத்தியம். இங்க வறுமைக்கு இடமில்லை, பஞ்சத்துக்கு இடமில்லை, தரித்திரத்துக்கு இடமில்லை, கடனுக்கு இடமில்லை. நீ கீழ்ப்படுகிறாயா? இதுதான் கேள்வி. ஒரு ஆம்பளைய ஒரு தாய் பிரசவிக்கிறாள், ஒரு பொம்பளைய தாய் பிரசவிக்கிறாள். பிரசவம் என்பது வலி ஒன்று தானே, ஆணுக்கும் பொண்ணுக்கும். பணக்காரன் அப்படிதான் பிரசவிக்கிறான், இளையும் அப்படிதான் பிரசவிக்கிறான். அவைதான் பரிசுத்தம் பண்றதுக்கு நீ சுத்தமாயிக்கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே சுத்தமில்லாத தாய்மார்கள், இந்த விதத்தில் சுத்தமில்லாத தாய்மார்கள் உடனே எத்தனை பிள்ளைங்களை கணக்கு போட்டு பத்திருக்கீங்களோ, இல்லை யாருக்கும் தெரியாமல் எத்தனை பேர் அபார்சம் பண்ணீங்களோ, அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் பொருத்தனை சொல்லுவேன், நிறைவேற்றுங்க. உங்களை சுத்தமாகிற பொறுப்பு கர்த்தர் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அதுதான் இந்த மாதிரி ஊழியம் வேற எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும் இருக்கு. உற்சவ கையை தட்டலாம். அல்லேலூயா. சித்தமுண்டு
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு என்று சொல்லி ஐயா என்று சொல்லி, அல்லேலூயா. அவருக்கு சித்தம் இருக்கு உங்களை சுத்தமாக்க. நீங்கள் சுத்தமாகுவது அவருக்கு விருப்பம். அவர்தான் இன்றைய செய்தி இன்றைக்கு இப்படி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சித்தம் உண்டு, சுத்தமாகு. அவருக்கு பிரியம் இருக்கு, நீ சுத்தமாவதில், ஆனால் சுத்தமாக வேண்டும். ஏன் சொல்றாரு இந்த செய்தியை கேட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கில் மக்கள் திரும்புவார்கள். அல்லையா, கத்த இடத்தில் திரும்புவார்கள், மெய்யாகவே திரும்புவார்கள். ஆனால் சாட்டை அடிதான் கொடுக்கிறாரு, அல்லையா, பட்டை தான் கொடுக்கிறார்கள். ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த ஊழியத்தை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்த மாதம் நான் சொல்லுவேன் எவ்வளவு ரூபாய் தசமாக கொடுத்திருக்கீர்கள் நான் சொல்லுவேன், பகிரங்கமாக சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா ஊழியக்காலம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காலம் தசமத்தினுடைய கணக்கை மக்கள் மத்தியில் வைக்கப்பட வேண்டும். அப்போதான் அரசாங்கம் கை வைக்கும். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உண்மை. we are true people. ஃபேக்கா இருக்க கூடாது, ட்ரூவா இருக்கணும். உற்சாகமா கையை தட்டுங்க. உண்மை உள்ளவன் தான் என்னுடைய வீட்டில் தங்குவான். நீங்க எல்லாவற்றும் உண்மையா இருங்க. 4 ஏக்கர் சம்பாதிங்கயா, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? 40 பில்டிங் கட்டுக்கா, பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் பரலோகத்துக்கு போவான். பொய் பேசுகிறவன் பரலோகத்தில் கனவுல கூட பார்க்க முடியாது, நரகம்தான் பார்க்க முடியும், கனவுலே வரும். அல்லேலூயா. ஆகவே தேவனை மகிமைப்படுத்துவது வசனம். அல்லேலூயா. இப்பொழுது மல்கியா 3ஆம் அதிகாரம் 3:4 வருகிறேன். 4வது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்கிறார்னால், இனி வருங்காலங்களில் பூர்வ காலத்தில் கொப்பான காணிக்கைகளும் எனக்கு பிரியமாக இருக்கும். உச்சமா கையை தட்டி வாசிப்போம். அல்லேலூயா. அப்பொழுது பூர்வ நாட்கள், அதாவது இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த காலங்களிலும் அதற்கு முந்தின வருஷங்களில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம். யூதாவின் காணிக்கை, யூதாவின் காணிக்கை. அடுத்து இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு? எருசலேமின் காணிக்கை, அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய காணிக்கை எனக்கு நீ பிரியமாக இருக்கும். எகிப்து புறஜாதி அவங்களுடைய காணிக்கை எனக்கு பிரியமாய் இருக்கும். ஆனால் இங்கே கொடுக்கணும், கொடுத்தா தான் அவர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. இப்போ இனியுள்ள காலங்களில் அது பிரியமாக இருக்குது. நீ ஆடை கொண்டு வா, நீ மாடை கொண்டு வா. 4 தேங்காய் தந்தவங்க அடுத்து 4 ஆடை கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்போ தான் சீக்கிரம் தோட்டம் வைக்கலாம் இல்லை? என்ன பிரதர்? ஒரு ஆள் 4 ஆடு கொண்டு வந்தால் நம்ம மக்கள் அடுத்து 40 ஆடை கொண்டு வருவாங்க. அப்போ 44 ஆடாச்சு இல்லை? நான் ஒரு ஆட்டு பண்ணையை வச்சிருவேன். அப்படி ஆட்டு பண்ணை வச்சா நான் தான் யா மிகப்பெரிய அந்தி கிறிஸ்து. உற்சாகமாக கையை தட்டுங்க. அதான் பொருளாசை. 44 ஆடு, ஆடு வளர்த்தா பால் கறக்கலாம், முஸ்லீம்காரன் வந்தா இறைச்சி விட்டலாம், வாரம் காசு கர்த்தர் கொடுத்தார், உனக்கு நன்றி. புறம்போக்குகளை புரிஞ்சிடுங்க. அந்தி கிறிஸ்துகள் பிடிச்சவன் பண்ண. அல்லேலூயா. அதான் என்ன சொல்கிறேன்னா, புறம்போக்குன்னா அந்தி கிறிஸ்துக்கு பிள்ளைகள், பட்டாதாரன்னா பரிசுத்தான்களுடைய பிள்ளைகள். நிலத்திலே 2 வேறுபாடு இருக்கு. அப்போ நீங்கள் புறம்போக்காக இருக்கக்கூடாது, பட்டாவாக இருங்க. இப்போ எனக்கு அதிக காணிக்கை வந்துச்சுன்னா நான் தோட்டம் வைக்கலாமா? ஆடை வச்சு பிழைச்சிக்கலாமா? என்ன செய்யணும்? உங்கள் மத்தியில் இப்போ 44 ஆடு வந்துருவீங்களா, உங்கள் மத்தியில் 44 ஆடையும் ஏலம் போடணும். எவ்வளோ காசு கிடைக்கும்? 10,000 விற்கிற ஆடு நீங்கள் போட்டி போட்டு 20,000 வாங்குவீங்க. இப்போ காணிக்கை டபுள் ஆகுது, இரட்டிப்பான நன்மைகள். ஏன்னா கர்த்தருடைய காணிக்கையை நம்ம வீட்டில் கொண்டு
மேய்ச்சா அது இரட்டிப்பான பலன் தரும்னு வேதம். 44 ஆடை ஏலம் போடும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போடுங்க, 10,000 வச்சு போடுங்க ஒரு ஆடை. எப்படி நீங்கள் பெரிய ஆடை தர போகிறதில்ல, குட்டி ஆடை தான் தர போகிறீங்க. ஆடு குட்டி ஆடை தான் தர போகிறீங்க. எவ்வளோ பிரதர்? 4,44,000. அந்த கிறிஸ்து சொல்லுவான், கர்த்தாவே கர்த்தாவே சோத்திரம் 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 சோத்திரம், 44,000 ரூபாய்க்கு அனைத்து அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு புண்ணாக்கு நடக்காது உங்களுக்கு. புண்ணாக்கு நிலை தான் தமிழ்நாடு. அது நல்ல தேங்காயில் வர பெஸ்ட்டு. அது நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. தேங்காயை எண்ணெய் எடுத்துட்டு போட கொத்து புண்ணாக்கு. நீங்கள் கொத்தா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். புண்ணாக்கா இருக்காதீங்க, கொத்தா இருக்காதீங்க, தேங்காயா இருக்க ஆசைப்படுங்கயான்னு சொல்கிறேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நான் என்ன செய்யணும்? உண்மையான இயேசு கிறிஸ்து பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும்? எத்தனை பிரதர்? 4,40,000 ரூபா. அப்போ நான் பார்ப்பேன் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க. என்ன ஒரு 25 பேர் இருப்பாங்க இல்லையா? சொல்லி காட்டுவோம். இந்த 25 பேரில் எவன் ஏழைன்னு பார்ப்பேன். அதான் என்ன செய்ய போகிற ஊழியம். எவன் ஏழை? ஒன்றுமில்லாத எவன்? 4,40,000 வாங்கிட்டு நீ போ. உற்சாகமாக கையை தட்டுங்க. இதுதான் கர்த்தருடைய ஊழியம். உற்சாகமாக கையை தட்டலாம். இல்லாதவனுக்கு கொடுக்கிறதா. உங்கள்கிட்ட வாங்கி வலது கேட்டு வாங்கி இடது கேட்டு கொடுக்கிறதா ஊழியம். அல்லேலூயா. ஆனால் ஒரு சிறுத்தம், எனக்கு டிவி ஊழியத்துக்கு காசு இல்லைன்னா நான் அதை எடுத்துடுவேன். எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா முதல் படி உகந்ததை தேடு. நீங்கள் தொலைக்காட்சியும் காசு தர மாட்டீங்க. அப்போ நீங்கள் இப்படி வந்தால் நான் அதை விற்று தொலைக்காட்சி பயன்படுத்தி என் சேட்டலைட் சேனலில் வரப்போகிறது. உற்சாகமாக ஒரு கிளாப்ஸ் அடிங்க. இப்போ சேட்டலைட் தான், பட் அண்டர் கண்ட்ரோல் அனதர் பர்சன்ஸ். அதனால தொலைக்காட்சிக்கு ஊழியத்தை கொடுப்பேன். திருப்பணியில் முதல்ல கொடுப்போம். சரி, அடுத்த வாரம். இப்போ எனக்கு மாதத்துக்கு ஒரு பில்லு தான் கட்டணும் இல்லையா? இப்போ நீங்கள் கொடுத்தா காணிக்க, தசமம் காணிக்க கர்த்தரோட ஊழியத்துக்கு போயிடுச்சு. நான் சொல்லுவேன், நீங்கள் 4,44,000 ரூபா தந்த காசை நான் என்ன சேனலுக்கு நான் கட்டி முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் காசு நான் கணக்கு வைக்கணும் உங்களை முன்னாடி. அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு 4 லட்சத்தி கொஞ்சம் கூட்டிடுவோமா குறைக்கலாமா? கூட்டிடுவோம். அப்போ ஒரு 8 லட்சம் ஆகிடுவோமா? நீங்கள் கொடுக்க போகிறீங்களே, அப்போ 8 லட்ச ரூபா வரப்போகுது. 8 லட்ச ரூபா வருது. அப்போ என்ன செய்யணும்? மாதத்துக்கு ஒருக்கி தானே பில்லு கட்டணும். நான் 8 லட்சத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? 8 லட்சத்தை வச்சு என்ன பண்ணுறது? பொண்டாட்டி சாரி வாங்கி கொடுக்க முடியுமா? ஆண்டவர் உறிஞ்சு எடுத்துடுவார். இல்லை பிள்ளைகளுக்கு படிக்க வச்ச முடியுமா? தலையிலே அடிச்சுடுவார். அப்போ என்ன செய்யணும்? இல்லாதவனுக்கு கொடுக்கணும். முதல்ல சபையில் இருக்கிற ஏழைக்கு. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த முறை எப்படி வாங்கி இப்படி கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் மறுபடியும் காசு வருது. இப்போ கூட்டிடுவோம், 12 லட்ச ரூபா வருது. இப்போ நான் என்ன செய்யணும்? ஊரில் இருக்கிற ஏழைக்கெல்லாம் அதை பிரித்து கொடுத்துறணும். இதாயா ஊழியம், இதுதாயா கிறிஸ்தவ. ஏன் நீங்கள் இதை செய்யலை? எனக்கு செய்ய சக்தி இல்லை, செய்யலை. உங்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது. கோடி கோடியாக வாங்கி கூட்டி கூட்டி பெருக்கி 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 லாசில் புழுத்து புழுத்து நரகத்தில் நிற்பீங்க. நான் பரலோகத்தில் சிங்க கேவியோ சூளை நெருப்போ. இந்த பாட்டை அங்கே பாடிட்டு இருப்பேன். எனக்கு சிரிப்பேன். இங்கே அந்த பெரிய ஊழியக்காரர்களை நரகத்தில் இருந்து ஜெபியா என்ன கொஞ்சம் தூக்கி விட தாகமாக இருக்கு, தண்ணிதான். அப்ப சிங்க கேவியோ சூளை நெருப்போ. அன்னைக்கு சொன்ன நீ கேட்கல. நீ புளுத்து புளுத்து சாவிடா, எரிஞ்சு எரிஞ்சு சாவிடா, தாகத்தோட சாவிடா. நான் அங்கேயும் பரலோகத்தில் ஊழியா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா. அப்போ பிரபலமான ஊழியக்காரங்களை நரகத்தில் எடுக்கும்போது நான் சொர்க்கத்தில் பரலதுன்னு பார்ப்பேன். ஒரு தண்ணியாகத்தான் கொடுக்க விட மாட்டார்.
தாகத்தோடு தண்ணீர்கள் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் நரகத்தில் கிடக்கிற பையனுக்கு கொடுக்காதுன்னு சொல்லுவார். நான் தண்ணியே காட்டுவேன். தண்ணிகளில் அர்த்தம் இருக்குது. தண்ணியே காட்டுறேன்னா போக்கு காட்டுறது. தண்ணி தருவேன்னு ஆனால் வாங்கி கையை பிடிச்சிக்கிடுவான். எலும்பு தொல்லுமா வருது. ஆனால் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ ஒரு பிசாசு. ஊரில் இருக்கும்போதே சொன்ன. நீ கேட்டியா? நீ ஏழைகளுக்கு கொடுன்னு கேட்டேன். சொன்னியா? கேட்டியா? கீழ்படிச்சியா? இல்லை. இப்போ நரகத்தில் வந்து ஓம்பான காணிக்க பணம்லாம் என்னடா செஞ்ச? இப்போவும் கேட்பேன். ஆண்டோடைய பிரதிநிதியாக வந்து கேட்பேன், இந்த காணிக்க பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்க? அதை கூத்தியால் கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன், லிஸ்ட் வச்சுருப்போம். அங்கே கூட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க கேட்டால் தரல, நான் என்ன பண்ணுறதுக்குன்னு. எவர் கணக்கு வச்சுருக்கணும் இல்லை? சரி, இன்கம் டேக்ஸாக கொடுத்தியா, கவர்மெண்ட்டு கொடுத்தியா? அதை கொடுக்கல. ஏன் ஆண்டு காசு ஏன் கொள்ளையிட்ட? அவன் சொல்லுவான், இங்கே பாரு ஜிபிஆர், நான் எத்தனை பேர் ஓட்டுனேன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு கிட்னி கிடச்சி தெரியுமா? எத்தனை பேருக்கு வியாதியை போக்கி மரணக்கட்டை உடைச்சேன்னு தெரியுமா? ஒன்னோட பயங்கரமான ஒழிச்சு. நீ 15 பேர் செஞ்ச. நான் ஒரு ஆராதனையில் 10,000 பேருக்கு. அது காலையில் ஒரு ஆராதனை, 9 மணிக்கு ஒரு ஆராதனை, 12 மணி ஆராதனை, ஈவினிங் கூட்டம், 4 கூட்டம் நிற்க. 4 கூட்டம் போட்டு 4 கலெக்ஷன் பண்ண தானே ஐயா நீ? அப்போ கேட்பேன், 4 கூட்டம் போட்டு 4 கலெக்ஷன் பண்ண ஐயா. அப்போ 4 வருமானம். நான் 1 வருமானம் தான் கணக்கு கேட்டேன். அப்போ மிச்சம் உள்ள 3 எங்கேன்னு கேட்பேன். அப்போ கவுண்டர் பண்ணி படி சொல்லுவான், அந்த 3 தான் இதுன்னு சொல்லுவான். இல்லையா, நீ 1 இருக்குது, 3 காணோம், அந்த 4ஐயும் கொண்டு வா, அப்புறம் உனக்கு யோசிக்கலான்னு ஏமாத்துவான். அப்போது நரகத்தில் வந்தாலும் ஆண்டவர் கணக்கு தான் கேட்பார். He is a wonderful account person. கணக்கு வைக்கிறவர், கணக்கு பார்க்கிறவர். உன் பாவத்தை கணக்கு பார்க்கிறவராக இருந்தால் உன் பொருளாதாரத்தை கணக்கு பார்க்க முடியாதா? முடியுமா? முடியாதா? நேற்றைய கூட்டத்தில் தசமாக தந்திருப்பீங்க, ஒரு சிலர் தந்திருப்பீங்க. கணக்கு பார்த்து வச்சிங்களா, கணக்கு இல்லாமல் வச்சிங்களான்னு தெரியல. இப்போ தலையில் கூட்ட போகிறாரு, கணக்கோடு தான் வைக்கணும். கூட்டி கொடுத்தா தசமோகம் அல்ல, கூட்டி கொடுத்தா காணிக்கை, சரியாக கொடுத்தால் அது தசம பாகம். உற்சம கையை தட்டுங்க. ஆனால் நேற்று எனக்கு விசேஷமாக ஒரு தசமோகம் வந்தது, சொல்லக்கூடாது. ஆனாலும் இந்த காணிக்கை சம்பந்தமான பிரசங்கமானதால் சொல்லித்தாகணும். உற்சம கையை தட்டுங்க. நான் நேற்று வரைக்கும் எந்த தசம பாகத்தையும் எந்த காணிக்கையும் இந்த 25 வருஷமாக என்றது கிடையாது. எதை கொடுத்து யார் என்ன தந்தாங்கன்னு எனக்கும் தெரியாது. அள்ளி போடுவேன், அள்ளி கொடுப்பேன், அவ்வளோதான். தீந்தாச்சுன்னா ஆண்டவரே தீந்துன்னு சொல்லுவேன். அப்போ வரும்பானியாக குறைச்ச நாள் நடத்துவார். அப்புறம் மறுபடியும் நிரப்பிடுவார். ஏன்னா பானை கழுவுக்கு சுத்தம் பண்ணணும் இல்லை. தண்ணி தீந்துச்சுன்னா மறுபடியும் பானை தண்ணியை விட்டு கழுவி தானே அடுத்த கஞ்சி வைப்பீங்க. கொஞ்சம் உலர விட்டு இதுதான் என் ஊழியம். திடீர்னு பணக்காரன் ஆயிடுவேன், திடீர்னு பிச்சைக்காரன் ஆயிடுவேன், திடீர்னு பணக்காரன் ஆயிடுவேன், பிச்சைக்காரன் ஆயிடுவேன். ஆனால் எல்லாம் கடத்திருக்கு தான். அல்லேலூயா. அப்போ நேற்றுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அப்போ நேற்று என்னார் எல்லாம் பிரித்து அங்கே போடுனார். அவருக்கு தெரியும், தெரிஞ்சிச்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களான்னு. பார்த்தாச்சுன்னா ஒரு 10 ரூபா காணிக்க ஒரு பேப்பர் பார்சல் இருக்குது, கூடவே ஒரு சோப்பு தொண்டு இருக்குது. நீ சோப்பு போட்டு குளிச்சுக்கோன்னு. யூஸ் பண்ண தூக்கி எறிய வேண்டிய சோப்பை கணக்காரு 10 ரூபா கொடுத்தா 10,000 சமையா? ஏன் அதில் வட்கம் இருக்குது? நீ 10 ரூபா கொடுத்தா 10 கோடிக்கு சமம். ஏன்னா உன்ட்ட இருக்கிறது 10 ரூபான்னா நீ அதை கொடுக்குறேன்னா அது பெரிய காணிக்க. ஏன் என் கூட சோப்பு போட்டு வச்சுருக்கேன் நீ? வெயிட்டாக இருக்கட்டு. பாஸ்ட்டு தப்பாக நினைக்கக்கூடாது. நிறைய போட்டுற மாதிரி வெயிட்டாக இருந்தால் நிறைய இருக்கும். அப்போ யூஸ் பண்ணி குப்பையில் போட வேண்டிய சிம்பிள் இவ்வளோ நிலத்தில் ஒரு சோப்பை பார்த்து அதையும் பேப்பரில் போஞ்சு 10 ரூபாயும் போஞ்சு பேக் பண்ணி எனக்கு எல்லாம் பார் போட்டு கொடுத்தாச்சு. ரப்பர் பேண்டை பார்த்தா அது ஒரு சோப்பு துண்டு. என் கடையில் நிறைய சோப்பு இருக்கு, நான் தினம் குளிப்பேன். ஒரு பேயை ஓட்டுனா ஒருக்கா குளிப்பேன், இன்னொரு பையை ஓட்டுனா இன்னொரு முறை குளிப்பேன். 4 பேர் தலையில் கை வச்சா 4 முறை குளிக்கிறவன். குளிக்காத ஊழியக்காரங்க நிறைய உண்டு. ஒரு சம கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. ஏண்டால் நான் அவளுடைய குறையை சொல்லலை. காணிக்கை கொடுக்குறன்னு ஆதங்கம் இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ 10 ரூபாய் எப்படி கொடுக்கறது? பாஸ்டர் கையில் வாங்கினா அது வெயிட்லெஸ் இல்லை. நிறைய பேர் வெயிட் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் காணிக்கை கையில் கொடுத்தா நிறைய ஊழியக்காரங்க சைஸை அங்கே வச்சு எண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்படியே வாங்கி போட மாட்டாங்க, அப்படியே வச்சு எண்ணுவாங்க இது வெயிட்டாக இருக்கா இல்லையான்னு.
அவன்கிட்ட கையில் கொடுத்துடாதீங்க. அவளை என்ன கொடுக்க முடியலேன்னு ஒரு ஆதங்கம், ஆனாலும் கொடுக்கணும் ஒரு ஆதங்கம். சரி ஒன்றும் இல்லை, இப்போ கல்லாக வச்சு கொடுக்க முடியும். பாசு சோப்பு போட்டு குளிச்சு நின்று சோப்பை வச்சு சேர்த்து கொடுத்தாங்க. ஒரு கையை தட்டுங்க. எல்லாரும் கொடுக்குற ஆசை இருக்குது, ஆனால் கொடுக்குற மனசு வேணுமே. அதன் தாவீது சொல்லுவான், மனமுள்ளவன் எவனோ கொடுக்க கடவன். மனசு இல்லைன்னா தராமலே போங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் பாரபட்சம் பார்க்குற தேவன் அல்ல. ஆக கல்லையும் மண்ணையும் வச்சு பார்க்காதீங்க. ஒரு சகோதரியிட்ட நான் சொன்னேன், சாபம் நீங்கிறது பொருத்தனை செலுத்துங்கன்னு. ஒரு சகோதரியில் இன்னைக்கு காவல்துறை வழக்கு, நீதிமன்ற வழக்கு, எல்லா பிரச்சனையும் தப்பு வைத்து கல்யாணம் கச்சேரி எல்லாம் நடத்தி நல்லா வச்சுருக்காரு. ஆனால் சாவதனிக்கிற பொருத்தனை சொல்லணும்னா வீடு கட்டணும்னு சொன்னாங்க. வீட்டை சாபம் இருக்குது, அதை மாற்றணும்னு சொன்னாங்க. உடனே வீட்டு மண்ணை 1 கிலோ மண் 2 கிலோ மண் இருக்கும், அதை கொஞ்சம் தோண்டி எடுத்து அதை ஒரு பேப்பரில் பொதிஞ்சு அதை பிளாஸ்டிக்கில் வச்சு இங்கே கொண்டு வராங்க. இந்த இடத்துல நின்று தராங்க. பாஸ்டர் சாபம் நீக்கி தாருங்க. சாபம் நீக்கிறது வசனத்தை சொன்னா அவங்க என்ன பண்ண, மண்ணையே கொண்டு வராங்க. பாஸ்டர் கை வச்சு ஜெபிங்க சாபம் தீரட்டுன்னு. இதுதான் சப்ஜெக்ட். அப்போ வசனத்தின்படி நில்லு, உன் பூமியினுடைய சாபத்தை ஆண்டவர் மாற்றுவார். அப்போ இந்தியாவினுடைய சாபத்தை மாறினா இந்தியாவை தூக்கி கொண்டு வருவாங்களா? இப்போ இந்தியாவுடைய சாபத்தை போக இந்தியாவை கொண்டு கையில் தருவாங்க, சாபத்தை போகுங்கன்னு. அதான் அந்திகிறிஸ்துடைய சிந்தனை. வசனத்தின்படி உன் வீட்டினுடைய பாவத்தை கழுவு. அதான் வசனத்தின்படி இல்லைன்னா மண்ணை தூக்கிட்டு வர. நாளை கடை நல்ல வேலை வீடையே தூக்கி கொண்டு வரல, இல்லை வீடையே பொம்மையாக்கி பாஸ்டர் இந்த வீட்டில் சாபம் இருக்குது அதை மாற்றி தாருங்கன்னு. இல்லை நீங்கள் கை வச்சா சரியாகும். ஒரு சகோதரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசுகிறாங்க, பாஸ்டர் அந்த பாஸ்டர் ரொம்ப பொல்லாத பாஸ்டர் பிரதர். ஏன் மாட்டிக்கிட்டியா அவன்கிட்ட? ஆமாம் பிரதர், நடந்த சம்பவம் இங்கிருந்து பொய்யொன்னு பேச முடியாது. ஆமாம் பிரதர், எப்படி மாட்டு என்னன்னு தெரியல. தனிநபர் ஜெபத்துக்கு கூப்பிட்டாரு, கட்டிலே படுக்க வச்சுட்டாரு. சும்மா இப்போ என் பிள்ளைய கூட இருக்கிறான், ஐயா மாற்றி தாரு, பொருத்தனை செலுத்து. ஓடியே போயிட்டாங்க. இன்னைக்கு பக்கம் வரல. சரி மகள் கட்டாலும் பிரச்சனை இல்லை, நீ கட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ தாய் இருந்த இடத்துல மகள் இருக்கிறா. குமரி மாவட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரன் ஸ்டேட் பேங்க், ஸ்டேட் பேங்க் இல்லை ஸ்டேட் பேங்க். இப்போ சொல்கிறேன் என்ன, இப்போ நான் இருந்த இடத்துல மக இருக்கிறா, மாற்றி தாருங்க. அவன் என்ன வச்சுறதில்ல, யார் தலையில் கை வச்சாலும் அவன் ஆடிடுவான், யார் தலையில் கை வச்சாலும் கீழே விழுந்துடணுமா. அப்போ மந்திரம் தானே. அதான் சொன்னேன், ஸ்டீவனுக்கு பிசாசு இருந்தால் சீவன் மட்டும்தான் விழணும், பக்கத்துலையும் விழக்கூடாது. இப்போ எல்லாரும் விழுறாங்கன்னு அர்த்தம் என்ன? இவங்கள்ட்ட கண்கட்டு வித்தை இருக்கிறது என்ற அர்த்தம். எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், எல்லோரையும் தன் பக்கம் இழுக்கணும், காணிக்கையில் வரணும். பேய ஆடுனாதான் நிறைய கூட்டம் பெருகும். அது உண்மைதான் இல்லையா? நீங்கள் யாரும் ஆடலையே, இந்த சபையிலேருந்து யாரும் அந்நிய பாஷை பேசலையே. வேறு சபைகளை பார்த்து பாருங்கள், கச்சி பூச்சின்னு பேசிடுவாங்க. எங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். அந்நிய பாஷை சமாச்சாரம் வீட்டில் தனிநபர் ஜெபத்தில் வச்சுடுங்க. அல்லேலூயா. ஏன்னா பகிரங்கமாக பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். அதான் கட்டளை, அதான் பிரமாணம். ஆனால் சண்டையை மயக்க பிடிச்சிட்டு அந்நிய பேசினா அவன் அந்தி கிறிஸ்து. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே வசனத்தை உட்கொள்ள வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும். அவை தலையில் கை வச்சு விழுவாங்க. எப்படி விழுவாங்கன்னு சிலர் பாஸ்டிங் இருந்து வர சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் பாஸ்டிங் இருந்து வருவீங்க. அப்போ ஒரு நாள் முன்னாடியே பாஸ்டிங் இருப்பீங்க, எப்படியாவது விடுதலை கிடைக்கணும். பிரசங்கம் இவாளுக்கு பிரசங்கம் முடியுமா 12 மணி 1 மணி 2 மணி ஆயிரும். அப்போ வயிற்றில் ஒன்றும் இருக்காது, வெறும் வயிற்றில் கேட்டு அப்படியே குழஞ்சு போய் நிற்பீங்க. அப்போ அந்த பிள்ளை ஜெபத்துக்கு வருது, முழங்கால் போடுன்னு சொல்லுவான். தலையில் கை வச்சுட்டு பாப்பால் பா சாத்தானேன்னு தலையை கை வச்சு இந்த அதிர்ச்சியில் அந்த பிள்ளை விழும். உடனே கேமரா வச்சு ஃபோட்டோ எடுறான்னுவான், உன் டெலிகாஸ்ட் பண்ணி பழப்பம் நடத்திடுவோம். சரியா? இங்கே நான் மயக்கம் போட்டு விழுறது. ஏன்னா பசியோடு இருக்கும்போது பெண்களுக்கு என்னது, ஆண்களோட பெண்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க. நேரத்துக்கு சாப்பிடலைன்னா அவங்களுக்கு தலை சுத்து உண்டாகும்.
பசியின் கொடுமை உடலில் உண்டாகும். இப்படி இருக்கும்போது தலையை கை வச்சு அப்படி பின்னாடி புஷ் விழுந்துருவியா? பேய் இல்லாதவன் விழுந்துருவான். கேமரா அங்கே உடனே ஷூட் பண்ணோம். நம்ம கேமரா மட்டும் தமிழ்நாட்டில் என்னை மட்டும்தான் பார்க்கும், உங்களை பார்க்குறது இல்லை. சண்டே பாசிங் பிரேயர் மட்டும் ஒரு கேமரா ஒரு ஸ்டைலில் மட்டும்தான் உட்காந்துருக்கும். ஒரு சம கையை தட்டுங்க. க்ளோஸ்அப்பில் கிடையாது. ஒரு பொம்பளை ஒரு சகோதரி அந்நிய பாஷையில் பேசுகிறான்னு வைங்களேன். ஒரு கிழவியும் பேசுகிறா, ஒரு வாலிப பிள்ளையும் பேசுகிறா. உடனே கேமராமேன் கிழவிக்கிட்ட கொண்டு போக மாட்டான். நானாக இருந்தால் கிழவிக்கிட்ட கொண்டு போவேன். இந்த அம்மாக்கிட்டையும் பரிசுத்தாவி எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு இல்லை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இந்த அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, காட்டலாம். இந்த அம்மா புருஷனுக்கு தெரியாமல் அந்த பிள்ளை வந்திருக்கும். இங்கே வந்தால் கையை தட்டி பண்ணும்போது அந்நிய பாஷை வந்திருக்கும். இல்லைன்னா கண்ணை மூடி ஜூம் பண்ணுவாங்க. ஐயோ ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இங்கே என்ன துப்பட்டா அவ்வளோரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவன் கேமராவை கொண்டு க்ளோஸ் அப்பில் பிடிப்பான். ஷைங் ஷூட்டிங் நல்லா ஷூட் பண்ணுறா, நல்லா ஷூட் பண்ணு. அவள் லிஃப்டினுடைய சத்தத்தையும் கூட ஷூட் பண்ணிடுவான். ரொம்ப க்ளோஸ் அப்பில் பிடிச்சா எல்லாமே தெரியும்ல. அதான் அவனுக்கு டெக்னிக்கல். அதான் அந்த கிறிஸ்து. நிறைய சபைகளில் இது மாதிரி தான் கேமரையை கொண்டு நடக்கிறன்னு ஒருத்தன் இருப்பான். ஆனால் நம்ம இடத்துல கேமரையை கொண்டு நடக்கிற ஒருத்தரும் கிடையாது. ஆகவே இது மெய்யான வழி, அதெல்லாம் பொய்யான வழி. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஒரு தாயை படம் பிடித்து காட்டலாம், ஒரு வாலிப பிள்ளையை படம் பிடித்து காட்டுறது ஒன்று கர்த்தருடைய சத்தம் இருக்கணும், இல்லை கர்த்தருடைய சித்தம் இருக்கணும். சும்மாலாம் காட்டக்கூடாது. இப்போ அழகான பிள்ளைங்களை தான் ஷூட் பண்ணுறாங்க. ஏன் மற்றவங்க பண்ணால் ஷூட் பண்ணலை? கேமராக்கு கவர்ச்சி தேவை இருக்குது. ஒரு ஆம்பளை அந்நிய பாஷை பேசுவான், ஷூட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பாரபட்சம். எல்லா சபைகளிலும் அந்தி கிறிஸ்து கொடியேற்றி விட்டான். சத்தியத்தை மிதித்து போட்டாச்சு. அதுக்கு மேலே நின்றுட்டு என்ன கத்தினாலும் ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நான் உன்னை அறியேன். நரகத்தில் நிறைய ஊழியக்காரங்க எரிய போகிறாங்க. அதற்கு முன்னாடி நியாயத்தீர்ப்பு வருது. அப்போ தான் பாவிகளை இடது பக்கம் பிரித்து விட்டார், வலது பக்கம் நீதிமன்றங்களை பிரித்து விட்டார். அப்போ ஊழியம் செய்த இந்த பணக்கார ஊழியக்காரர்கள் இடது பக்கம் நிற்கிறாங்க. இவங்களுக்கு கோவம். ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணுன்னா உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? கல்பனா. நான் ஊழியம் செய்த கல்பனா உமக்கு வலது பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் ஏன் இடது பக்கம் நிற்கணும்? ஏன் ஆண்டவர் இந்த பாறுபாடுன்னு கேட்டா, போடா உடனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அப்படி தான் இது சொல்லி கொடுத்தார். இல்லை ஆண்டவரே, நான் பேய் ஓட்டுனேன், பிசாசு ஓட்டுனேன், என் நாமத்தில் எதை செய்தாலும் ஓகே, ஆனால் உன்னை நான் அறியேன். அவர்களோ என்னை அறிந்திருக்கிறார்கள். எப்படி அறிந்திருக்கிறார்கள்? நான் உடை இல்லாமல் இருந்தேன், உடையை கொடுத்தார்கள். உணவில்லாமல் இருந்தேன், உணவை கொடுத்தார்கள். நான் சிறையிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தார்கள். நான் துக்கத்தில் இருந்தேன், ஆறுதல் சொன்ன வந்தார்கள். நான் வியாதிப்பட்டு இருந்தேன், மருத்துவமனைக்கு வந்தார்கள். நீ ஏண்டா என்ன பார்க்க வரல இன்னைக்கு கேட்பா. ஆகவே உன்னை எனக்கு தெரியாது, நீ நரகத்துக்கு போயிடணும். இல்லை ஆண்டவரே, என் வீட்டில் நீர் வரலையே. நான் அடுத்த கஷ்டம் கேட்குறேன். அதுக்கு சொன்னார், நான் உடையில்லாதவனாய் உன் வீட்டில் ஒரு பிச்சைக்காரனாய் வந்தேன், நீ ஒரு பழைய துணியோரை கொடுக்கலடா. நீ பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டில் பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு, அம்மா தாயே பிச்சை போடுங்க இன்னும் நான் கேட்டேன்டா. நீ என்ன சொன்ன? அந்த பிச்சைக்காரன் நாயை அடிச்சு துரத்துன்னு சொன்ன. வாசல்ல நம்ம பிரியாணி சாப்பிட நேரம் பார்த்து அவன் பிச்சை காக்கிறான் பாரு, அடிச்சு துரத்தியா? அப்படி என்ன துரத்திட்ட? நான் நிர்வாணமாய் ஒன்றுமில்லாம இருந்தேன். அப்ப இவங்க ஏதோ ஒரு வஸ்திரத்தை வச்சாவது மூடிட்டு போயான்னு சொன்னாங்க. நீ அப்படி இல்லை, நீ செய்த பாவத்துக்கு தான் நிர்வாணமாக நடக்கிறேன்னு சொல்லி எக்காலம் பேசின ஆண்டவர் சொல்லுவார். நீ இந்த பூலகத்தில் ஏழைக்கு எது செய்கிறாயோ அது எனக்கே செஞ்ச.
இந்த பூமியில ஏழைக்கு எது செய்யாமல் விட்டாயோ அது எனக்கு செய்த துரோகம். எனக்கு செய்யாம விட்ட அவை நன்மை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நன்மை செய்யாதவன் நரகத்தில் பிரவேசிக்க முடியும். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போர் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆகவே நன்மை செய்யாதவன் பரலோகத்துக்கு போக முடியாது. இதுவும் பரலோக பிதாவினுடைய ஒரு பிரமாணம். தசம பாகம் எப்படியோ ஒரு கிறிஸ்தவன் நன்மை செய்யலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நீ எல்லாவற்றிலும் கரெக்டாக இருந்திருக்கலாம், நன்மை செய்யலைன்னா போக முடியாது. நீ ரோட்டோரம் போகிற ஒரு முள் கிடக்கும், ஒரு முள் என்ன செய்யணும்? ஐயோ ஒரு முள் கிடக்கிறது. எவன் சைக்கிள்லையாவது அதை குத்தி அது பஞ்சராகி அது அவனுக்கு நஷ்டத்தை கொடுக்க போகிறது. ஆகவே முள்ளை எடுத்து என்ன செய்யணும்? ஓரமாக போட்டுட்டு போ. இது ஒரு நன்மை, சொசைட்டிக்கு செய்கிற நன்மை இல்லையா? அடுத்து ஒரு பள்ளம், ரோட்டில் ஒரு பள்ளம் கிடக்கு. இரவு நேரத்தில் நல்ல வாத்துக்கோழி பைக்கில் வேகமாக வந்தால் அந்த லவ்வர்ஸ் ரெண்டும் அதில் விழுந்து விழ போகிறாங்க. நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டுக்கிட்டால் அதை போகணும். அதுவும் நம்முடைய நாட்டுக்கு நம்ம செய்கிற ஒரு சேவை, அப்படி தானே? அடுத்து நமக்கு இருக்கோ இல்லையோ அரசாங்கம் நல்லா ஃப்ளைட்டில் எல்லாம் ஏறி நல்லா செலவு செய்து நம்மளை காப்பாற்றுறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரி பணத்தை கரெக்டாக கொடுக்கணும், வரி பணத்தை கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரிய தேவனுக்கு. நான் தேவனுக்கு கொடுத்துட்டேன், ராயனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பரலோகம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் கொடுத்தா தான் பரலோகம். நீ இன்கம் டேக்ஸை மோசடி பண்ணால் உனக்கு பரலோகம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே ரெண்டுலேயும் கரெக்டாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக வேதவசனம் சொல்லுகிறது, வாசிப்பதும் அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இப்போ நன்மை செய்ய ஒருவன் அறிந்தவனாய் இருந்தும் அவன் நன்மை செய்யாமல் போனால் அவனுக்கு அது பாவம். அப்போ நன்மை செய்யாதவனுக்கு என்ன இருக்குது? பாவம் இருக்குது. பாவம் இருக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? போகவே முடியாது. அப்புறம் சொல்லுவான், ஆண்டவரே சுவிசேஷம் அறிவித்தேன், ரோட்டில் கல்லை தூக்கி போட்டேன், மண்ணை நிரப்பினேன், முள்ளை மாற்றி போட்டேன், எண்ணி சொன்னபடி ஏழைக்கு கொடுத்தேன், எல்லாம் அவனுக்கும் செஞ்சேன். ஆனால் நன்மை செய்ய அறிந்தும் நீ நன்மை செய்யவில்லை. நன்மை இது நாட்டுக்கு செஞ்ச நன்மை, அடுத்து உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு என்ன நன்மை செஞ்சான்? கொஸ்டின் அதாகும். இது தேசத்துக்கு செய்கிற நன்மை, தேவனுக்கு என்று என்ன செஞ்ச நன்மை? அல்லேலூயா. கோடிக்கணக்கில் தசமாக வருது இல்லையா? சாப்பாடு சொன்னோம். இப்போ நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் ஊழியக்காரர்களுக்கு தெரியும் நன்மை செய்யணும்னு தெரியும். இந்த வேத வசனம் எல்லா ஊழியக்காரர்களும் தெரியும். இப்போ இந்த வசனத்தை நீ பின்பற்றுகிறாயா? இப்போ கோடிக்கணக்கில் தசமாக வருது, ஊழியக்காரனுக்கு வருது. எத்தனை பெண் பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள்? ஏன்னா டவுரி ப்ராப்ளம், வரதட்சணை ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? நீ அப்பம் வீட்டு பணத்தை கொடுக்க வேண்டாம் ஐயா, இந்த வர்ற காணிக்கை பணத்தை வச்சு திருமணமாக முடியாது. பொருளாதார தடையினால் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 1000 பேரை, 1 லட்சம் பேரை, 2 லட்சம் பேரை சேர்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணி அந்த பணத்தை பிரித்து கொடுக்கலாமே. பிரித்து கொடுத்தா நன்மை இல்லையா? இப்போ ஜெயலலிதா ஒரு முறை ஆட்சிக்கு வந்தார். எப்படி வந்தார்? தங்கத்தாலி இலவசம், சட்டசபை அவருக்கு சொந்தம். ஒரு சம கை தட்டுங்க. நன்மை செய்தபடியினால் கலைஞரை விட அதிகமாய் வாக்கு பெற்று சட்டசபையிலேயே குடியேறினார்கள். அல்லேலூயா. நன்மை செய்தார்கள். நன்மை செய்தபடியினால்
அந்த ஆட்சி தங்கிட்டு சிறிது காலம். இப்போ நன்மை செய்கிறவன இந்த ஆட்சி தங்குறது. இந்த ஆட்சி நன்மை செய்யலைன்னா அடுத்த ஆட்சியை கொண்டு வந்துடுவார். இதுதான் சத்தியம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு நன்மை செய்யணும். நன்மை செய்ய அறிந்திருக்கிறோம். ஊழியக்காரர் அறிந்திருக்கிறோம். நீ சம்பாதிச்ச பணம் தான் உன் பிள்ளை கொடு. தசமத்தை ஆண்டவர் கொடு. இல்லை பொண்டாட்டி சம்பாதிக்க பணத்தை பிள்ளை கொடு. மிச்சதான் ஆண்டவர் கொடு. ஆனால் சபையில் சம்பாதிக்கிற காசை என்ன செய்யணும்? இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பிள்ளைகள், வீடு இல்லாத பிள்ளைகள், முதியோர்கள், கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், மருத்துவ சிகிச்சைகள்லாம் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டும். காணிக்கை வீட்டில் வச்சாச்சுன்னா நீ நோயாளி. காணிக்கை நீ வீட்டில் சேர்த்து வச்சா உன் புள்ள நோயாளி. தேவையில்லாமல் சர்ஜரி பண்ணிடுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அங்கேயும் இந்த காசு தான் பயன்படுத்துவேன். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும், குறிப்பாக ஊழியக்காரர்கள் அறிந்திருந்தும் இவர்கள் நன்மை செய்வதில்லை. நன்மை செய்வதில்லை. நன்மை செய்யாமல் போனால் பாவம். அப்போ நாம் பரலோகத்தில் நின்னால் நரகத்தில் போய் அடிக்கடி பார்ப்போம். ஓ நம்மால் அம்பத்தூரில் பேய் ஓட்டினாலும் இங்கே நிற்கிறாரு நரகத்தில். கடையாளம் மூட்டில் உளிஞ்சிதான் பரலோகத்தில் நிற்கிறார். நான் பாவம் செய்தாலும் இங்கே தான் நிற்பேன். எங்கே நிற்பேன்? நரகத்தில் தான் நிற்பேன். நான் பாவம் செய்யலைன்னா பரலோகத்தில் நிற்பேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறோம். லட்சக்கணக்கில் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தாய். எதுக்கு அறிவித்தாய்? ஒருத்தன் கூட பரலோகத்தில் எட்டி பார்க்கல. ஒருத்தனுக்கும் பிரமாணம் தெரியாது. நன்மை செய்தால் பாவம்னு சொல்லி கொடுத்துருக்கியா? நீ செய்யல. தசமுகம் செலுத்தினாதான் பரலோகத்து போகணும்னு சத்தம் போட்டு சொல்கிற. அதை தசமுகத்தை மொத்தம் கொள்ளையிட்டு நீ தானையா கொள்ளையா? தசமம் கொடுக்கலன்னா கோபம் உனக்கு வருது. ஏன் தசமம் கொடுக்கலன்னு விசுவாசிகளை எழுப்பிவிட்டே கேள்வி கேட்குற. ஏன் தசமம் கொடுக்கலன்னு? அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றை எழுப்பிவிட போகிறோம். எல்லோரும் சேர்ந்து என்ன எழுப்பிவிடுறோம்? இத்தனை வருஷமாக தசமபாகத்தை கொள்ளையிட்ட பணம் இல்லை எங்கே? பல ஆயிரம் கோடி எங்கே இருக்கு? ஒரு கணக்கை போடுவோம். ஒருவன் 1000 ரூபாய் தசமம் கொடுத்தால் 1,00,000 பேர் கொடுத்தா எத்தனை கோடிகள் வரும்? நீங்கள் தான் கணக்கில் புலியாச்சா சொல்லுங்கள். ஏன்னா ஆட்டுக்கு கணக்கு போட்டீங்க. ஒரு நபர் 1000 ரூபாய் தசம பாகம் தந்தால் 1,00,000 பேர் சபைக்கு கொடுத்தால் எத்தனை கோடிகள் வரும்? எத்தனை கோடி? 10 கோடி வரும் இல்லையா? தலை சுத்துது. 1000 ரூபாய்க்கே 10 கோடியா? அப்போ 2000 ரூபா கொடுப்பானே ஒருத்தன். சிலவன் 5000 கொடுப்பானே. சிலவன் 1,00,000 சம்பளம் வாங்கி 10,000 கொடுப்பானே. அப்போ 10,000 கொடுக்குறவன் 1,00,000 பேர் இருந்தால் எத்தனை கோடி? 100 கோடியா? 1000 கோடியா? 100 கோடி. அப்போது என் பொண்டாட்டி அரசாங்க வேலை, அவள் தசமம் கொடுத்தா ஒரு அமௌண்ட் ஆச்சு. அப்போ இதே மாதிரி அரசாங்க பிள்ளைகள் எத்தனை பேர் தசமம் கொடுத்துருப்பாங்க? அப்போ 100 கோடி வசூலிக்கிறாங்களா? இந்திய அரசாங்கமே என்னையா பண்ணிட்டு இருக்கிற? 100 கோடி ஒரு மாதத்துக்கு 100 கோடி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம் இல்லையா பிரதர்? 5 சென்ட் இல்லாதவனுக்கு 5 சென்ட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். ஒரு பிள்ளை வாழ்கிறதுக்கு நான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ தெரியும், ஒரு 5 லட்சத்துக்குலாம் சூப்பராக வீடு கட்டி கொடுக்கலாம். அதை பிரித்து கொடுங்க. அப்போ எத்தனை ஆயிரம் பேர் பிழைப்பாங்க, எத்தனை ஆயிரம் பேர் பிரகாசிப்பாங்க. அப்போ கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுமா மகிமைப்படாதா? 100 கோடியை பிரித்து கொடுத்து 1000 வீடு இல்லை 2000 வீடு 10,000 வீடை கட்டி கொடுத்தாச்சுன்னா 10,000 பேர் இயேசு கிறிஸ்துக்கு தேடி உண்மையாக இருப்பாங்களா இல்லையா? இயேசு எனக்கு ஒரு வீடு கட்டி தந்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காணிக்கையினால அவர் மகிமைப்படுவாரா இல்லையா? அவைதான் மல்கியா 3, 4, 5 காணிக்கையால் மகிமைப்படுகிறார். அது சரியான இடத்தை விதைக்கணும், சரியான இடத்துல கொடுக்கணும். கொடுத்தா அவர் ஹாப்பி, இல்லை என்றால் அவர் நோ ஹாப்பி. அவரை துக்கப்படுத்துகிற வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்பி அமர்ந்து போறீங்க. அவைதான் கொடுக்குறவன் எல்லாம் புழுத்து சாகிறோம், கொடுத்தவன் எல்லாம் கொளுத்து சாகிறோம். அட்டாக்கில் தானே சாகிறான் நிறைய பேர். இல்லையா? அவர் சம கையை தட்டுங்க. என்ன கேட்டால் ஊழியக்காரன் மருத்துவமனைக்கு போகக்கூடாது.
அவன் போகிறானா அவன் சரியில்லைன்னு அர்த்தம், நான் போகிறேன்னா நானும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் என்னுடைய சுவிசேஷம் கர்த்தரால் வருகிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே தேவனுடைய பிரமாணம் ஆகிய இந்த வேத வசனத்தை ஒருவன் பின்பற்றினால் ஒழிய எந்த வாக்கு தத்தமும் உங்களுக்கு கிரியை செய்யாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு இல்லையா? ஏசாயா 58:11 ஒருவர் வாசிக்கலாமா? இந்த 3ஆம் மாதத்திலும் அதை தியானிக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். ஒரு சம்மா கையை தட்டுங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஆண்டிலே ஜீவோலி வாசகர்களுக்கும் வருகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். கிணத்து தண்ணி கூட வற்றும், ஒரு நாள் வற்றி போகும். ஆற்று தண்ணி வற்றுமா? வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டில் பண பஞ்சமே இருக்காது. அதான் சத்தியம். கையை தட்டுங்க. நான் கொடுத்துட்டே இருப்பேன், நீ துதிச்சுக்கிட்டே இருப்ப. இதுதான் உடன்படிக்கை. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பஞ்ச காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். எ பாவர்ட்டி டைம். பஞ்சத்தின் ஒரு காலம் இருக்கும், தரித்திரத்தின் ஒரு காலம் இருக்கும், கஷ்டத்தின் ஒரு காலம் இருக்கும், துக்கத்தின் ஒரு காலம் இருக்கும், கண்ணீரின் ஒரு காலம் இருக்கும். அப்படி ஒரு காலம் இருந்தாலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. கையை தட்டுங்க. ஆத்துமா திருப்தி. ஊர்ல பஞ்சம், ஊர்ல தண்ணி இல்லை, ஊர்ல சாப்பாடு இல்லை, ஆனா உனக்கு பிரியாணியே சாப்பிடும்படி கர்த்தர் உணவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆத்துமா திருப்தி ஆக்கி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் கொடுத்துருவார். அடுத்து வறட்சியான காலங்களிலும் கூட உன்னை எப்படி நடத்துவார்? நித்தமும் நடத்தும். கைவிட மாட்டாய். என்னாலும் கைவிட மாட்டேன். நித்தமும் உன்னை கரம் பிடித்து நடத்தி, கைவிடாத தேவன் கரம் கொடுத்து நடத்தி, வற்றாத நீரூற்றை போல நான் உன்னை ஆக்குவேன். உச்சமா கையை தட்டுங்க. பலமிக்க தோட்டத்தை போல் செழித்திருப்பாய். நல்ல நீரூற்றுள்ள ஒரு தோட்டம் போல் நீ இருப்பாய். அங்கே எந்த மரம் பட்டு போகாது, எந்த மரம் காஞ்சு போகாது, எல்லா மரமும் கனி கொடுக்கும். ஆகவே நித்தவும் கனி கொடுக்கிற மரமாய் உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் என்று சப்தமிட்டு சொல்லுகிறார். ஒரு சம கையை தட்டுங்க. என்னுடைய வேதத்தை மறவாதவன் எவனோ அவன் இதை பின்பற்ற கடவன், அவனுக்கு நான் இவைகளை செய்வேன் என்று கர்த்தராக தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வர்றோம். தூத்துக்குடி ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி எஸ் கைலாசபுரங்கிற கிராமத்துலேருந்து வர்றேன். என் பேர் சரோஜா, இவங்க பேர் அதிசயமணி. நாங்கள் வந்து இந்த இடத்து வந்து கொஞ்ச நேரத்தில் பிரதர் வந்து இதில் ஸ்டேஜில் நிற்கும் போது ஆண்டவர் வந்து நின்ன மாதிரி தெரிஞ்சுது. என்னடா நம்ம சுயத்தில் தான் பார்க்குறோமா எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு செகண்ட் தெரிஞ்சுது. அப்புறம் மறைஞ்சிட்டு அப்புறம் ஆராதனையில் பிரதர் ஜோம் பண்ணும்போது 2 பேர் காணுவீங்கன்னு சொல்லும்போது நான் எழும்பி நிற்கும் போதே எனக்குள்ளே ஒரு அனல் மூட்டின மாதிரி இருந்தது. ஒடியே வந்து ஸ்டேஜில் முழங்கால் போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்தேன். ஏசப்பா வந்து 2 பேர் தலையிலையும் கை வச்சாங்க. ஆனாலும் எனக்கு இந்த இடத்த விட்டு எழும்பி போகணும்னு நினைக்கிற முடியலை. இருந்தாலும் பிரதர் காலை பிடிக்கணும் அப்படிங்கிற தோணுது. பிரதர் தலையில் கை வைக்கணும் அப்படின்ன மாதிரி இருந்தது. என்னால் நான் அடக்கி கொள்ள முடியலை. ஆனாலும் பிரதர் காலை வந்து பிடிச்சேன்.
கால் வந்து எனக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு ஐஸ் கட்டியில் வச்ச கை வச்ச மாதிரி இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சது. இருந்தாலும் தலையில் கை வச்சு எலும்பி போக சொன்னாங்க. ஒரு செகண்ட் என்னால் எலும்ப முடியல. இருந்தாலும் எலும்பி போய் நான் இருந்த சீட்டில் அமர்ந்தேன். தேவன் அக்னி மதிலாக இந்த இடத்துல இருந்தாங்க. அக்னி சுற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி தேவ பிரசன்னத்தை உணர முடிஞ்சது. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து இறங்கி நிற்கும்போது நான் பார்த்தேன். ஆண்டவர் வஸ்திரத்தை நான் பிடிக்கணுங்கிறதுல இருந்தேன். ஆனால் அதே மாதிரி ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டேன். ஆனால் இதை செய்தி கொடுக்குறது பிரதர் இல்லை, ஆண்டவர் தான் செய்தி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் தான் நின்னாருடைய பிரதர் தெரியவே இல்லை எனக்கு. பிரதர் அங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறமா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல போய் உட்காந்தோன்னே 3 வார்த்தை வெளிப்படுத்தினாங்க. ஊழியத்துக்கு நான் கடந்து செல்லணுன்னு எனக்கு பயமாக இருந்தது. எப்படி எங்கே போகிறது, இவங்களை விட்டுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்த பிறகு 3 வார்த்தைகளை வெளியிட்டேன். தேசங்களுக்கு கடந்து போ, மரித்தவை எல்லாம் உயிர் பெறும். அப்புறம் வந்து நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் 3 வார்த்தையை வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தும்படியாக நான் இங்கே வந்து பிரதர்கிட்ட தலையில் ஜெபம் பண்ணும்போது அதே வார்த்தையை தான் தேவன் பேசினார். தேசங்களுக்கு புறப்பட்டு போய் சொல்லி ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்தினாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி.